அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நானும் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம ஜியோ பாலிடிக்ஸு சூழ்நிலைக்கு அப்பப்போ நம்ம 1, 2, 3 அடுத்தடுத்த தகவல்களை தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மிக முக்கியமான தகவலுங்க. உங்களுக்கு இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா முக்கோண காதல் கதையில் மும்மூர்த்திகள் உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. முதல் முறையாக இந்த மும்மூர்த்திகள் உள்ளே நுழைஞ்சாவே அந்த சம்பவம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் கற்பனையாக நினச்சிக்கலாம். ஏன்னா நான் ஆர்கே சேனலில் தான் இன்றைக்கி காலைல தான் அதை பற்றி பேசினேன். நான் ரஷ்யா உக்ரைனுடைய யுத்தமே முடிவு பெறாதற்கு இந்த மும்மூர்த்திகள் தான் காரணம். அதனால் தெய்வமே இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்னு நான் நினச்சேன். நானும் வந்துட்டாங்க, சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க. ஸோ ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்னு அரசல் பொருசலாக வரும்னு நினச்சேன். மும்மூர்த்திகள் நுழைஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன, அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அப்புறம் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பேச போகிறோம். அசர்பைஜான், ரஷ்யா அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை, திடீர்னு அடிச்சுக்கிறாங்க. எல்லை பகுதியில் ஒரே பதற்றமான ஒரு சூழ்நிலை என்றாங்க. கொஞ்சம் கூல்டவுன் பேபிஸ், ஏன் திடீர்னு நீங்கள் ஏன் பதற்றமாக வரீங்க அப்படின்ற மற்றொரு சூழ்நிலையும் பார்க்க முடிகிறது. நம்ம நிறைய விஷயங்களை அலசி ஆராய போகிறோம். வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஒரு வீடியோ ட்ரெண்டிங்காக இருக்குது. திடீர்னு டேடியை புகழ்ந்துருக்காங்க. ஐயா, அதை நான் இந்த வீடியோலாம் பார்த்தோன்னே நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். நான் என்னென்னா பரவாயில்ல, யான் பற்ற இன்பம் வையகம் பெருக அப்படின்ற ஒரு டைலாக் இருந்தது. அந்த டைலாக்கும் இந்த வீடியோ பதிவுக்கும் உங்களுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். நான் எதற்காக இந்த டைலாக் சொல்கிறேன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ பதிவை நான் இணைக்கிறேன். நான் அட்டாச் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. சரி, இந்த வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன புரிஞ்சது? இது பாலஸ்தீனத்தில், குறிப்பாக காசாவில் மக்கள் உணவுக்காக காத்திருக்கும் போது, உதவிகளுக்காக காத்திருக்கும் போது, அங்கே அமெரிக்காவுடைய என்ஜிஓஸ் அங்கே உதவி பண்ணிகிட்டு இருக்காங்களா, அவங்கக்கிட்ட அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ லவ் யூ ட்ரம்ப், ஐ லவ் யூ டொனால்டுன்றாங்க. இன்னும் அப்பான்றது ரீச் ஆகலை. ஐ லவ் யூ டேடி, ஐ லவ் யூ டேடின்னு சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. மேபி இந்த வீடியோ நாளைக்கு ட்ரம்ப் அவர்கள் ஷேர் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஜஸ்ட் நோ ரிசீவ் ஆன வீடியோ இது இஸ்ரேல் தரப்பில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சொல்கிறேன். நான் இதான் நினச்சிக்கிட்டேன். நான் இந்த மாதிரி வீடியோலாம் நாங்கள் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கிறோம். எங்கே இனி உலக லெவலில் நீங்கள் அனுபவப்பட தான் போகிறீங்க மக்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவை நான் ஷேர் பண்ணியிருந்த ஒன்று. மற்றொரு பதிவுமே கூட கத்தார் இன்றைக்கி ஒரு வேதனையான பதிவை சொல்லிட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் பேச்சுவார்த்தை காசாவில் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் நினச்சோம், ஆனால் முடியல, சம்பவம் என்னமோ வேறு மாதிரி இருக்குது, அதனால் இன்னும் நாங்கள் தொடங்கவே இல்லைங்க, அது தொடங்குற மாதிரியே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு திடீர்னு கத்தார் தரப்பில் இப்படி ஒரு நியூஸை சொல்லிட்டாங்க. ஏன்னா நோ அஃபீஷியல் நெகோசியேஷன் டேக் பிளேஸ்ன்னு எந்த பிளேஸ் எதுவுமே நாங்கள் முடிவு பண்ணலேன்றாங்க. அங்கே டேடி வேறு நான் அவ்வளோதான் முடிச்சிட்டேன், அதான் கொண்டு வந்துட்டேன் அப்படி இப்படிலாம் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஏன்னா தாக்குதல் ரொம்ப உக்கிரமாக இருக்குங்க. ஒரு 3 நாட்களாக பேச்சுவார்த்தை நெருங்குது, இந்த 2 வாரத்தில் கொண்டு வரேன்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய கண்மூடித்தனமான தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு நான் வீடியோ பதிவு கூட ஷேர் பண்ணியிருந்தேன். பகுதிகள் நெருங்க இஸ்ரேலுக்குமே அந்த ட்ரபிள் இருக்குது. கடந்த இந்த ஒரு மாதம் ஜூன் 1லேருந்து 30ஆம் தேதி இன்றைக்கி முடியுதில்லை, அதுக்குள்ளார 20க்கும் மேற்பட்ட வீரர்கள், அது இல்லாமல் 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் படுகாயம் அடைந்திருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து கிரவுண்ட் டிஸ்டன்ஸ் குறைய அமாஸ் தரப்புலையும் பதில் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளி நம்ம போனோம் அப்படின்னா, ஈரானுடைய பெசஸ்கியன் அவர்கள் பிரசிடென்ட் என்ன பண்ணார், மேக்ரன் அவர்கள்கிட்ட பேசுகிறாரு, மனசை விட்டு பேசியிருக்கிறார். மேக்ரன் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் இது மாதிரி ஐஏஏ நீங்கள் தடை விதிச்சிருக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய கேமராலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்லாம் கேட்டிருக்கிறார். அதற்கு பெசஸ்கியன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 2 வார்த்தை சொல்கிறாரு. நாங்கள் நுழைய வேணான்னு சொன்னது எங்களுடைய மிஸ்டேக் இல்லை, அவங்களுடைய மிஸ்டேக்கு. அவங்க அந்த க்ரெடிபிலிட்டியை இழந்துட்டாங்க, அந்த நம்பிக்கைத்தன்மையை டோட்டலாகவே இழந்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு சில இடங்கள் மீதி எங்களோட சயின்டிஸ்டோட பேர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கும் எங்களுக்கும் மட்டுமே தெரிந்த விவகாரம். தேடி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். எல்லா இடத்தையும் துல்லியமாக ஒரு இன்ச்சு கூட விடாமல் தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவங்க நிகழ்த்தும் போது கூட எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலை, ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கலை. மறுபடியும் நான் ஓடி சேதாரம் ஆயிருக்கா ஆகலையா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும்போது இது வரைக்கும் ஐஏஏலேருந்து ஏன் ஒரு சிறு கண்டனம் கூட தெரிவிக்கலை அப்படின்னு கேட்குறாரு அவங்கக்கிட்ட. யாருக்கிட்ட?
மேக்ரன் அவர்கள் பிரெஜிட்டியோட பேரங்கிட்ட கேட்குறாங்க. அவர் வந்து உங்களுக்கு 2 வீடியோ பதிவு நீங்கள் டெலகிராமில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, இதே ஐஏஏ கிட்ட நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். என்பிடியில் வந்து மெம்பராகவே இல்லை யார், இஸ்ரேல். ஆனால் அவங்க அணு ஆயுதம் வைத்திருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இவங்க இன்ன வரைக்கும் கேட்டாங்களா? அது யாருமே வந்து விவாதிக்கலையே. 2 எதுவுமே இல்லாமல் நீங்கள் எங்கள் தரப்பில் வந்து கேட்குறது வந்து ஒருதலை பட்சமாக இருக்கிறது மேக்ரன் அவர்களே. அதனால் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க, எங்களை ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ மேக்ரன் அவர்கள் வந்து அங்கே மும்மூர்த்திகள்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. மும்மூர்த்திகள்லாம் யார் யாருங்க? அப்படியே கச்சிதமாக சொல்லணும். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று, யார் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னோடனே உங்களுக்கு நைட் டைம் வேறு சாப்பாடு எங்கேயும் ஞாபகம் வந்துட போதுங்க. ஜெர்மனியுடைய சான்சலரை சொல்கிறேன். அடுத்தது கிறிஸ்டார்மர் அவர்கள். அடுத்தது யார்? பிரெஜட்டியோட பேரன். இவங்க 3 பேரும் தான். 3 பேருமே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் இன்டர்நேஷ்னல் லாவை வந்து மதிக்கணும், உடனடியாக கிராசி அவர்களை உங்கள் நாட்டுக்குள்ளே அனுமதிக்கணும், அங்கே என்ன சம்பவம் நாங்கள் வந்து செக் பண்ணணும், இல்லை நீங்கள் மீறினீங்க அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக பொருளாதார தடைகளை மற்றதை நாங்கள் போட வேண்டியது வரும். இது வந்து ரொம்ப ஒரு அவசியமான ஒரு நடவடிக்கையுமே கூட. அதனால் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, அப்போ மேக்ரன் அவர்கள் என்ன கன்வின்ஸ் ஆகிருப்பாரு, இப்போ பெசஸ்கியன் அவர்கள் என்ன அவர்கிட்ட சொல்லியிருப்பார் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. அவர் என்ன உணர்ந்திருப்பார், யார்? மேக்ரன் அவர்கள். இல்லை என்ன பதிலடிகள் இந்த இடத்துல கொடுக்குறாங்க? இல்லை ஐஏஏ நீங்கள் கொஞ்சம் நடுநிலையாக ஏன் இல்லை, அந்த மாதிரி எந்த கேள்வியுமே இல்லாமல் திடீர்னு இப்போ வந்து கடும் கண்டனத்தையே ஈரான் வந்து கொஞ்சம் சரியில்லைன்னு நம்ம சொல்கிறாங்களே என்ன? இந்த மும்மூர்த்திகள் உள்ளே நுழைஞ்சிட்டாவே நீங்கள் இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் அவங்க இது வரைக்கும் சமாதானத்தை கொண்டு போனதாக சரித்திரமே இல்லை. அதை வந்து நிறைய வாய்ப்புகள் நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவேளை நேற்று ரஷ்யா தாக்கல் நடத்தப்பட்டதில் ஜெலன்ஸ்கி வேறு, இது வந்து ரஷ்யா தாக்கல் நடத்துறதை விட அது ஈரானுடைய தாக்குதலாகவே நாங்கள் கருதுகிறோம், முழுக்க ஈரானுடைய ட்ரோன் தான் அப்படின்னு சொன்னதுனால அதனால் மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்களோ அப்படின்றதையும் பார்க்குறோம். இப்போ அடிஷ்னல் இன்னொரு தகவல் என்னென்னா, 2-3 நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அமெரிக்கா தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அதான்னு சொன்னாங்க. பட் எங்கள் ஈரான் தரப்பில் நாங்கள் டேட்டும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, அவங்களே சொல்லிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க அமெரிக்கா தரப்பில் இல்லை அது ஆல்மோஸ்ட் அது பேச்சுவார்த்தை தொடங்கவும் இல்லை, அதுக்கு முடிக்கவும் இல்லை, ஆல்மோஸ்ட் அது முற்றுப்புள்ளி தான் அப்படின்றாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிற, உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணும் அப்படின்னா, எப்பயுமே ஒரு புயல் வர்றதுக்கு முன்பு ஒரு நிசப்தம், ஒரு அமைதியை வந்து தோன்றும். இப்போது நீங்கள் அந்த அமைதியாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஏன்னா நான் சொல்கிறதுல மாற்றம்லாம் இல்லை, அதை நோக்கி பெரும் திட்டம் வகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரானும் சாதாரணமாக இல்லை, அவங்களும் தயாராக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை 2028க்குள்ளார ரொம்ப அதிரடியாகவும் ரொம்ப விரைவாகவும் தயாரிப்பதற்கான முடிவில் இருக்காங்க. பட் அது வரைக்கும் இவங்க கொண்டு போவாங்களா இஸ்ரேல் தரப்பில் அப்படின்றது நம்ம இன்னொரு கேள்வியை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து ஈரான் தரப்பில் அமெரிக்காவின் டேடிக்கு வந்து பெரிய அளவுக்கான ஒரு எச்சரிக்கைலாம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா எங்கள் உச்சபட்ச தலைவரை தொடர்ந்து நீங்கள் எல்லை மீறி பேசுகிறதெல்லாம் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் இஸ்லாமிய மக்களை வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளை வந்து அயதுல்லா அலி காமெனி அவர்களை வந்து நீங்கள் உச்சரிக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க ஈரானுடைய உச்சபட்ச தலைவரை சொல்லும்போது ஈரான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமிய தேசத்தையே நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு இணைச்சி பேசுகிறாங்க. இது வந்து இதுக்கப்புறம் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் நம்ம. பட் அதே எண்ணத்தில் சவுதியோ கத்தாரோ இல்லை மற்ற நாடுகள் இருக்கா அப்படின்றது இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வைத்துக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். இனிமேல் ஈரான் தரப்பில் அலி லார்ஜானின்னு சொல்லிட்டு அவர் தான் ஒரு சீனியர் அட்வைசருமே கூட, அவர் இன்றைக்கி கூட ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் அமெரிக்காவுடைய அல் உதைத் ஏர்பேஸில் மொத்தம் 14 அனுப்பினோம், 14ல் 6 அடி மரண அடி, மறுபடியும் அவங்க வந்து அல் உதைத் ஏர்பேஸே பயன்படுத்த முடியாத அடி, ஹிட் ஹார்டு. ஒன்று வந்து 400 கிலோ வேர் ஹெட்டு, தலைப்பகுதி மட்டும் 400 கிலோவுக்கு மேலே அடித்தா சும்மா உள்ளேருந்து ஒரு அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஊற்றே கிளம்புற அளவுக்கான அடி அடிச்சிருக்கிறோம். அவர் என்ன சும்மா ட்ரம்ப் அவர்களை வந்து ஒர்க் குட்னு சொல்லிட்டு தடுத்த மாதிரி சொல்கிறாரு, அதனால் நாங்கள் அடித்து துவம்சம் பண்ணிட்டோன்றாங்க. ஐயா, உங்கள் பாட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவங்க பாட்டுக்கு அவங்க சொல்லட்டும், நம்ம பாட்டுக்கு நம்ம சொல்ல வேண்டியது தான். சரி, நீங்கள் ஏன் சும்மாவே சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு அனிமேஷனாவது காட்டி இங்கே பாருங்கள், இல்லை அந்த டேட்டில் அனுப்பிச்சோம், ஏதாவது ஒரு வீடியோ பதிவாவது வெளியிடுங்க ஈரான், அதையும் நான் கொஞ்சம் காட்டணும் அப்படின்னா நம்ம மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி டைலாக்குகள் தொடர்ந்து வரதான் செய்யும். ஆனால்
என்னதான் இருந்தாலுமே ஈரான் மீது தாக்கல் நடக்கும்போது இப்போ இஸ்ரேல் ஒரு பக்கம் யோசனை பண்ணுவாங்க. இரண்டாவது தடவை 2.0 லாங் வேர்ல்டே வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதி தான். லாஸ்ட் டைம் அந்த ஜூன் 1லேருந்து 24க்குள்ளார 1000க்கும் மேற்பட்ட கப்பல் ஜிபிஎஸ் சிக்னலை ஒட்டுமொத்தமாக ஹோல்டு பண்ணிட்டாங்க. நிறைய கப்பல் வந்து அந்த இடத்துல வட்டம் அடிச்சிட்டு இருந்தது. உலகத்தோட 20% ஹார்ட் துடிப்பு அங்கே தான், ஐ மீன் ஏற்றுமதி இறக்குமதியை. அந்த ஒட்டுமொத்த ஏரியாவும் அவங்களுடைய கட்டுப்பாடு. இன்னும் ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா, திடீர்னு அமெரிக்கா இறங்கி வந்து கூல்டவுன் பேபிஸ் கூல்டவுனு உடனே நிறுத்தினதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை ஈரான் நிறுத்துறேன்னு சொன்னதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கான நெருக்கடிகளில் ஈரான் இந்த இடத்துல சக்ஸஸ் பெற்றிருக்கு, வெற்றி பெற்றிருக்கு. அதனால் மறுபடியும் அதை வைத்து தான் அந்த ஒரு உணர்வு கொண்டு வருவாங்க. அதனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏக்கு போகிறாங்க, அதுக்கப்புறம் ஆப்ஷன் பிக்கு வராங்க. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி என்ன அப்படின்னா, ஏற்கனவே அங்கே எமினி ஹவுதிகள் வந்து ஒரு சில கப்பல்களை தடை விதிச்சுட்டு கொஞ்சம் பெரிய ட்ரபிள் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸும் வந்து தடுத்துட்டாங்கன்னா பெரிய சிக்கல். இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆப்ஷன் ஏ வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இங்கே கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஈரான்கிட்ட வந்தாலும் இங்கே தடை விதித்தாலும் இந்த பக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்படின்னா, எல்லா கப்பலையும் விட்டுட்டோம் அப்படின்னா அது கிளியராக இருக்கும். அதுதான் நேற்று மொசாத் ப்ளஸ் அமெரிக்காவுடைய சிஐஏ எல்லாமே நேற்று முடிவெடுக்கப்பட்ட இறுதி முடிவுங்க. அந்த கூட்டத்தில் மறுவைத்த நபர்கள் வெளியிட்ட செய்தி, இன்னும் பத்திரிகைகள் இது வரவில்லை, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எமினி ஹவுதிகளை எந்த அளவுக்கு அவங்கள ஃபுல்லாக டவுன் பண்ண முடியுமோ டவுன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்து கிளியர் ஆனதுக்கப்புறமோ இல்லை இடையிலையோ அவங்க டார்கெட் வைத்திருக்காங்க என்பதும் கூடுதல் தகவலாக கூடிய விரைவில் நீங்கள் எமினி ஹவுதிகள் மீது டார்கெட் வைத்திருக்காங்க. அது மேபி இன்று இரவாக கூட இருக்கலாம், இல்லை நாளையாக கூட இருக்கலாம். இந்த வீக்குள்ளே அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது. மற்றொரு டைலாக்குமே சொல்ல முடியுது. டைலாக் அப்படின்னு அவங்க டைலாக்கில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஈரான் வந்து இன்றைக்கி அந்த டாலர் மதிப்பு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 42,125 பக்கம் வருதுங்க. அது தொடர்ந்து ஏறிட்டே போகுது. ஈரான் வந்து ஃபிக்ஸ்டு நாணயமாக தான் வைத்திருக்காங்க. ஃபிக்ஸ்டு நாணயமாக இருந்தால் கூட திடீர்னு உயர்வு, இது எல்லாமே அடுத்த 2.0க்கான ஒரு பதற்றமாக கூட பார்க்கப்படுது. ஏன்னா ஃபஸ்ட்டு தாக்கத்தில் கூட பெருசாக ஏறாமல் வந்தது. பட் இதில் பாருங்கள் பெரிய அளவுக்கு இது இருக்குது. நினச்சி பாருங்கள், நம்ம வந்து டாலருக்கு இணையான மதிப்பில் இந்தியா வந்து 85.83 சம்திங் இருக்குது. இஸ்ரேல் வந்து 2.3 சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் ஈரான் வந்து பெரிய அளவு தொடர்ந்து இதுக்கு முன்னாடி போடப்பட்ட தடையும் கூட காரணமாக சொல்லப்படுது. அதே சமயத்தில் டாலருமே 1973க்கு அப்புறம் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி விட்டுருக்கு. டாலர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து இழந்திருக்கிறாங்க. அந்த பிக் பில்லியன் டே இது போன்ற அடுத்தடுத்த ஒரு சில இது கொண்டு வரதுனால அதுவுமே வந்து இப்போ 2025 10% மேலே தனது டாலரோட மதிப்பு குறைஞ்சிருக்குன்றாங்க. ஒருவேளை அந்த மதிப்பு குறையிறதுனால இவங்களுக்கு ஏறி இருக்கா அப்படின்னு ஆங்கிளில் பார்த்தோம்னா கூட மதிப்பு குறைஞ்சதுன்னா அந்த நாணயத்தோட மதிப்பு உயரும்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலுமே சம்திங் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படியே நம்ம கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வரதுக்கு முன்பு மற்றொரு செய்தியுமே கூட, ஈரான் நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய உக்ரைனிய அகதிகள் மெம்பர்ஸ் 4 பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கான மௌன அஞ்சலி வந்து செலுத்தியிருக்காங்க. யூகே வந்து அங்கே இஸ்ரேலுக்கு F-35க்கான பேர் பார்ட்ஸ்லாம் கொடுக்குறதும் இன்னும் ஒரு சில உதவிகள் செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. திடீர்னு கோர்ட்டில் தடை விதிக்கிறாங்க. அதாவது தடை விதிக்கிறாங்கன்னா ஃபைல் பண்ணுறாங்க. எதுக்காக ஃபைல் பண்ணுறாங்கன்னா, பாலஸ்தீனத்துக்குள்ளாரையும் காசாவுக்குள்ளாரையும் கொஞ்சம் ஈவு இறக்கம் இல்லாமல் தாக்கல் நிகழ்த்திட்டு அவங்களுக்கு போய் நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு கோர்ட்டில் கேஸை போடுறாங்க. இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இல்லைன்னா எப்போ, இது வந்து நம்ம இப்போ வந்து தடுக்கலாம் முடியாது, அது இல்லாமல் அரசாங்கத்தோட நடவடிக்கையில் எந்த மாதிரியான விஷயங்களை தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் F-35க்கான உதிரி பாகங்கள்லாம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது. ஐயா அங்கே கொடுக்கலன்றது இன்றைக்கி பெரிய விஷயமாக போயிட்டு இருந்தது. முதல்ல இங்கே வாங்க, எங்கள் திருவனந்தபுரத்தில் 18 நாளாக நீங்கள் நின்றுட்டுருக்கு. இதை முதல்ல எடுக்கிற வழியை பாருங்கள். இப்போ அங்கே போயிட்டீங்க, இப்போ இஸ்ரேலுக்கு பேர் பார்ட்ஸை போயிட்டு F-35 ஏற்கிறதுக்கு போயிட்டீங்க. இங்கே வாங்க ஐயா, முதல்ல இதை தூக்கிட்டு போகிற வழியை பாருங்கள். இன்னும் கான்ஸ்பிரசி தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து ரேடார் அமைப்புகள்லாம் ஊடுருவ முடியுமா இல்லையான்றதுக்காக தான் வந்து நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. பட் அதை சமாளிப்பதற்காக கூட அவங்க பத்திரிகைகள் எழுதலாம். இப்போதைய நிலைமைக்கு எனக்கு எல்லா பத்திரிகை மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் இழந்து விட்டேன். நான் நிறைய ஃபஸ்ட்டெல்லாம் கூட ஒரு சில பத்திரிகை மீதில் எனக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த ப்ளூம்பர்க், ராய்ட்டர்ஸ், அதெல்லாம் கூட ஒரு சில நியூயார்க் டைம்ஸு, வாஷிங்டன் ஜேர்னல், இது எல்லாமே அல் ஜசீராலாம் இருந்தது. இப்போ எல்லாமே நான் அவ்வளோதான், அது நான் சொல்ல வேண்டியது. பட் அந்த நம்பிக்கையை வந்து நான் நிறைய இழந்துட்டேன். அதனால் நிறைய அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. நான்
ஏன் குறிப்பாக ரைட்டர்ஸ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நான் இழந்தேன். நான் இன்றைக்கி கூட ஒரு நியூஸை பார்த்தேன் நான். அதாவது குருக்ஸ் ரீஜியன்லைங்க ஒரு 4000 பேர்த்துக்கு மேலே வடகொரியாவிலேருந்து அனுப்புனாங்களாம். அந்த அனுப்பின வீரர்கள் எல்லாமே இறந்து போயிட்டாங்களாம். அதனால் வடகொரியா வீரரே வந்து அந்த இறுதி ஊர்வலத்தை, அதாவது கொடியை போத்திட்டு இப்படி கண்ணு தண்ணி விட்டாருன்ற மாதிரி புகைப்படத்தெல்லாம் வெளியிட்டு பயங்கரமாக போட்டிருந்தாங்க ரைட்டர்ஸ். ஆக்சுவலாக பாருங்கள், அந்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்பு அவர் வந்து ஹோட்டல் ஒன்று திறந்தாருங்க. அந்த புகைப்படத்தை எடுத்து இப்போ மேட்ச் பண்ணி ஏதோ அவங்க அனுப்பின 4000 பேரும் அவங்க இறந்து போன மாதிரியும் அந்த மாதிரிலாம் வந்து ரைட்டர்ஸ் எழுதுனதுக்கப்புறம் தான் ரைட்டர்ஸ் நீங்களும் இந்த மாதிரி ஆகிட்டீங்களே அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த உலக பத்திரிகைகள் ஃபுல்லே வந்து யாரை நம்புறது நம்பாததுனால ஒரு பெரும் கவலைக்குள்ளாக்கப்படுகிற நபர் யாருன்னா நான் தான். அதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம செய்தி சேகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதற்காக நான் உத்தமன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா எனக்குமே கிடைக்கிற தகவல் தெரியாது இல்லையா, இருக்கிற அடிப்படையில் சொல்கிறேன். இன்னும் 2 நாள் கழித்து பார்த்தா தான் அதனுடைய உண்மைத்தன்மை எனக்குமே தெரியும். பட் இப்போது நிலைமைக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் உங்ககிட்ட டெலிவரி பண்ணுறேன் என்பது கூடுதல் தகவல். ஏன் இதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே மற்றவங்களை குறை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நான் உத்தமன்னு காட்டிக்கிறதுக்காக தான் சொல்லுவாங்க. ஐயா நானும் அந்த லிஸ்ட்டில் இல்லைன்றதை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எந்த தகவல் என்னன்னு என்னால் நம்ப முடியல. அப்படி இருக்கும்போது நானும் அந்த லிஸ்ட்டில் தான் சேருவேன்றதையும் உங்கள்கிட்ட கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன். இருக்கிறத கெஸ் பண்ணி சொல்கிறேன். 2 நாளுக்கு அப்புறம் தான் தெரியுன்றதையும் கூடுதல் தகவல். சரி, இப்போ நம்ம நேராக சிரியா கிட்ட போயிடலாம். சிரியா கிட்ட போகும்போது என்ன விஷயம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த கோல்டன் நைட்ஸில் இது வந்து அல் ஜசீரா வெளியிட்டது. என்ன வார்த்தை போட்டிருக்காங்க, ஆக்குபைடு கோல்டன் நைட்ஸ்னு போட்டிருக்காங்க. 1967க்கு முன்பு அது சிரியானுடைய ஒரு பகுதி. 1967 ஒரு 7 நாள் யுத்தம் நடக்குது. அந்த 7 நாள் யுத்தத்தில் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு வருது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ட்ரூஸ் இன மக்கள்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரூஸ் இன மக்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு உள்நாட்டு கலவரம் ஒன்று வருதுங்க. உள்நாட்டு கலவரம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் ஒரு சில நிறைய இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டு இந்த ஆசாத் ரீஜியன்லாம் கொஞ்சம் பெருசாக உள்ள நுழைஞ்சு அப்படி இப்படின்னு பண்ணுறாங்க. அதனால் 1981 என்ன பண்ணுறாங்க, அங்கே ட்ரூசின மக்கள் வந்து ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி நடத்துகிறாங்க. அந்த ஓட்டெடுப்பு மாதிரி நடத்தப்பட்டு நாங்கள் இஸ்ரேலுடன் இணைஞ்சுக்கிறோன்னு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. ஐநானுடைய கொள்கைப்படி என்னென்னா, அங்கே கூட ஒட்டுமொத்த மக்கள் விருப்பம் தெரிவித்தாங்கன்னா அந்த நாட்டோட இணைஞ்சிடலான்ற அடிப்படையில் அவங்க வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து இணைக்கிறாங்க. ஆனால் அது வந்து சிரியா ஏற்றுக்கிறாங்களான்னா, சிரியா வந்து ஆக்குபைடு அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து தொடர்ந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்தாலும் இந்த சிரியா அரசாங்கம் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கல. அது வந்து நீங்கள் எங்களோட பர்மிஷனோடு இணைத்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு சிரியா தொடர்ந்து அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க, ஆக்குபைடு. ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ட்ரூசின மக்களோட பெரும்பான்மையான மக்கள் இங்கே இணையறன்னு சொல்லிட்டு இணைஞ்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கெல்லாம் இஸ்ரேல் சிட்டிசன்ஷிப்பு கொடுத்துட்டாங்க. சிரியானுடைய சிட்டிசன்ஷிப்பு கொடுக்கல அவங்களுக்கு. இப்போ அந்த பகுதி எல்லாமே வந்து இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, சிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முறைப்படி நாங்கள் இணைச்சிடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு வந்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு மற்றொரு உங்களுக்கு வரைபடம் 2 வரைபடத்தையும் நான் காட்டுறேன் பக்கத்தில். 2மே ஆல்மோஸ்ட் ஒன்று டார்க் கத்திரிப்பு கலராக இருக்கும், லைட் கத்திரிப்பு கலராக இருக்கும். இது வந்து ஜனவரியிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த பகுதியை கைப்பற்றி இருக்காங்க. ஒரு சில நிகழ்வுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதையும் சேர்த்து கொஞ்சம் கொடுத்துட்ற மாதிரி இருக்காங்க. எல்லாம் ஐநானுடைய வீரர்கள் அந்த இடத்துல நின்றுட்டுருக்காங்க. அதனால் சிரியா வந்து ஆல்மோஸ்ட் அமெரிக்காவுக்கு இணைந்து அந்த பகுதியை வந்து இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டு கொடுக்குறாங்க. இது மட்டும் கொஞ்சம் இஸ்ரேல் கொண்டு வந்துட்டாங்கன்னா, சிரியா வந்து இஸ்ரேலுக்குள்ளே வரதில் மிகப்பெரிய ஒரு அரணாக கோல்டன் நைட்ஸ் தான் வந்து சிரியானுடைய மிக முக்கிய பகுதி, ஊடுருவல் பகுதியாக இருந்தது. அதை முழுமையாக இவங்க எடுத்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அதாவது இந்த காசானுடைய டேர்னிங் வைத்து இஸ்ரேல் வந்து பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க. மேலே லெபனானுமே பெரிய அளவுக்கு அந்த இடத்துல அமைதி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியே வராமல் இருக்காங்க. அதற்காக அமெரிக்கா வந்து லெபனானுக்கிட்டையும் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. நேற்று கூட ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, லெபனான் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல மக்கள் அவங்கள வந்து அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இவங்க வந்து இந்த ஒரு மக்களை மட்டும் இணைக்கிறாங்க, அதுக்கு வந்து சிரியா விருப்பம் தெரிவித்து அடுத்து அவங்க அமைதி கொண்டு போனாங்க அப்படின்னாங்கன்னா, அந்த கோலனைட்ஸுக்கு மேலே அளவைட்டி மக்கள்னு ஒருத்தர் இருக்காங்க.
அளவைட்டி மக்கள் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த இதில் வந்து இந்த ஜுலானி அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அதிரடியாக உள்ள நுழைஞ்சு இன்ன வரைக்கும் 1500 பேர்த்துக்கு மேலே இனப்படுகொலை செய்திருக்காங்க அந்த இடத்துல. அதனால் அங்கே இருக்கக்கூடிய அளவைட்டி மக்கள் வந்து ஏற்கனவே சிரியா கிட்ட ஒப்பந்தம் போட்டு எங்களை வந்து காப்பாற்றுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் சேர்த்தி அந்த பகுதியை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சிரியா விட்டு கொடுப்பாங்களா அப்படின்றதான் இன்னொரு கேள்வியாமல் இருக்கிறது. ஸோ அடுத்தடுத்த பகுதி, அதாவது இப்படி இருந்த இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வீங்கின்ற பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போகுது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்வதற்காக தான் இவ்வளோ நேரம் நான் மூச்சு பிடிச்சி நான் இந்த விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம அசர்பைஜான்கிட்ட போனோம் அப்படின்னா 2020ங்க ஒரு சில அசம்பாவிதம் அங்கே நடக்குதுங்க. அதனால் அங்கே அசர்பைஜானில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டி மக்கள் தான் இந்த இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கங்களை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஈரான் வருது பாருங்கள், ரஷ்யா வந்து இவங்களை கொண்டு போய் கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ணிட்டு விசாரணைன்ற பேரில் இன்னும் வெளியீடுல செய்யலை. இப்போ அசர்பைஜான் என்ன கேட்குறாங்கன்னா, ரீசெண்டாக நீங்கள் பிடிச்சிட்டு போன மக்கள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இன்னுமே வைத்திருக்கீங்களேன்னு குற்றச்சாட்டை சொல்ல அப்படின்னு வார்த்தைகள் மோதல் அதிகமாக வர. இது வந்து 1937 காலம் இல்லை ரஷ்யா, இதெல்லாம் புது காலம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, வகுந்துருவேன் அப்படின்னு யார் சொல்கிறது, அசர்பைஜான் சொல்ல. உடனே கொஞ்சம் ரஷ்யாவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, போட்டுட்டுமா ஒரு அணுகுண்டை அப்படின்னு தொடச்சி வைக்கிட்டோமான மெத்தோதேவ் வந்து ஒரு டைலாக் கூட, அவர் வாயில் பேசினாவே அணுகுண்டுன்னு தான் பேசுவார். இப்போ பாகிஸ்தான் எப்படி அக்கல்லே அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறாங்களோ அந்த மாதிரி ஒரு வாயிலே அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுவார் யார், மெத்தோதேவ் அவர்கள். அப்படி சொன்ன உடனே கடைசியில் எனக்கு என்ன பண்ணிட்டாங்க, அசர்பைஜான் வந்து அங்கே RT சேனலோட மிக முக்கியமான லிங்க் ஒரு 3 செய்தியாளர் இன்னைக்கு கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி கொண்டு போய் வச்சிட்டாங்க. நான் அடுத்தடுத்து கைதுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நல்லா தானே இருந்தீங்க கோட்டை சாமிங்களை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? திடீர்னு ரஷ்யாவும் அசர்பைஜானும் இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் பெரிய அளவுக்கான எல்லை பகுதியை ஷேர் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு பிரச்சனையை பார்க்க முடியுது. முந்தா நேற்று தான் ஈரான் வந்து அசர்பைஜானுக்கிட்ட ஒரு விளக்கங்கள்லாம் கேட்டாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதன் அடிப்படையில் உங்களுடைய எல்லை பகுதியை வான்பரப்பு வந்து இஸ்ரேலுக்காக ஓப்பன் பண்ணி எங்கள் மீது தாக்கல் நடத்துறீங்க, வந்து எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. பட் இந்த ஒரு நிகழ்வு ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. அடுத்து ஒரு பதற்றத்தை நோக்கி, அதுக்கு நம்ம பெரிய பதற்றம்லாம் பார்க்க வேண்டாம், எல்லா பதற்றமும் நம்மளுக்கு அப்புறம் அந்த மாதிரி செய்தி தான், ஒரு பதற்றமான செய்தி அப்படி போகலாம். நம்ம கிரிமியானுடைய பிரிட்ஜை வந்து தொடர்ந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி ரஷ்யா. என்ன காரணம்? தாக்குதலுக்கான பதற்றம். அதாவது நீங்கள் நடத்தின தாக்குதல் கொஞ்சம் பத்தலைன்ற அடிப்படையில் கொஞ்சம் ஒரு பதற்றம், மேபி தாக்கல் நடத்தினாங்கன்னா பெரிய அளவுக்கான நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து உக்ரைன் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ரஷ்யா மீது சுமத்துறாங்க. ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, டெலகிராமில் ஓப்பனாக ஒரு ஆஃபர். இப்போ வந்து அவங்களுடைய, அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய வான்தடுப்பு சாதனங்கள் எங்கே இருக்குது, அவங்களோட மிலிட்டரி சைட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்புனீங்கன்னா வித்தின் செகண்டில் உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும், அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து கை செலவு காசு இல்லை, டப்புன்னு போகிறீங்க, இராணுவ வீரர்கள் சைட் ஏதாவது ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்கன்னா உடனே உங்கள் கை செலவுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட இளைஞர்களை வந்து தன் வசப்படுத்தியிருக்காங்க. இது வரைக்கும் 700 பேத்துக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க. எல்லாமே 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு அத்துமீறலான செயல்ன்றாங்க. ஐயா நீங்களும் அதுதாங்க ஐயா பண்ணிட்டுருக்கீங்க. உக்ரைனும் அதுதான், அங்கே ரஷ்யா மக்களுக்குள்ளே ரஷ்யாவை ஸ்பையாக வைத்துக்கொண்டு இப்போ சமீபத்தில் கூட ரஷ்யாவுக்கு பெரிய இழப்புகளை ஏற்படுத்துனது உங்கள் ஸ்பை தான். அது இல்லாமல் அவங்க இராணுவ ஜெனரல் ஒருத்தரை வந்து நீங்கள் வெடிகுண்டு வைத்து தாக்கல் நிகழ்த்துறீங்க, அதுவும் உங்கள் ஸ்பை தான். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அவங்க பண்ண தான் செய்வாங்க. எண்ணம் போல தான் வாழ்வுன்றதை நம்மளால் வந்து உணர முடியுது. டென்மார்க் வந்து அடுத்து எப்போனாலும் ரஷ்யா வந்து தன்னை பிடித்து விடுவார்கள் எண்ணத்தினால இது வரைக்கும் அவங்க ஆண்கள் மட்டுமே வைத்திருந்தாங்க இராணுவத்தில். இப்போ 18 வயது நிரம்புடைய பெண்களும் கோயட், அதாவது கோயட் கேர்ள்ஸு, இதுக்கப்புறம் ஆண்களுடன் இணைந்து நீங்களும் மிலிட்ரியில் சந்தோஷமாக போரில் வந்து நீங்கள் போரிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் வேறு நினச்சிக்காதீங்க, என்ன ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நேற்று தான் பாகிஸ்தானில் சவுத் வஜிரிஸ்தான் நார்த் வஜிரிஸ்தான் பகுதியில் தெஹ்ரிகே தாலிபான் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் ஒரு 18 பேர் பக்கம் இருந்து போனதாக சொன்னாங்க இல்லையா. இப்போ ஜஸ்ட்னோ வந்த செய்தி என்னென்னா, அங்கே கீழே பலுஜிஸ்தான் பகுதியில் மறுபடியும் ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதல். இதில் 10 சோல்ஜர்ஸுக்கு மேலே இன்ஜூர்டுன்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு, அது எத்தனை பேர் என்னன்னு தெரியல, அதை நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு தான் ஊடகங்கள் மீது நம்பிக்கை இல்லாதனால இது தகவல் லைட்டாக போட்டு வைக்கிறேன். நான் சிறுமூலைக்குள்ளே அனுப்பாதீங்க, பெருமொழியில் ஹோல்டு பண்ணுங்கள், நம்ம என்னன்றதை நான் பார்த்து சொல்லிடுறேன். நான் ஃபைனலாக லெட்ஸ் மேக் ஏ டீலோட முடிச்சிடலாம். இவங்க ஜப்பான்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கார் மீது எல்லாமே நாங்கள் எவ்வளோ இறக்குமதி பண்ணுறோம், ஆனால் நீங்கள் பதிலுக்கு எங்ககிட்ட ஆயில் வாங்கினா யாருக்கிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க, அதனால் லெட்ஸ் மேக் ஏ டீல், அதனால் வாங்க டீல் ஏற்படுத்துங்க, இல்லைனா நாங்கள் உங்களுக்கு வரி விதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
டிக்டாக் வந்து சீனா கிட்ட சொல்லியிருக்கோம், நீங்கள் எங்களுக்கு விற்றுருங்கன்னு சொல்லியிருக்கோம். அவனோட பையர்ஸ் யாருன்னு அவங்க கூடிய வரையில் சொல்ல போகிறேன். அதனால் எங்களுக்கு விற்பதே சால சிறந்ததுன்றமா சொல்லியிருக்காங்க. கசகஸ்தான் முதல் இஸ்லாமிய நாடு, அதாவது பெரும்பாலும் கசகஸ்தானில் இஸ்லாமிய நாடு தான். ஆனால் அங்கே அந்த நிகாப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபேஸை மறைக்கக்கூடிய நிகாப் இருக்குல்ல, அதை வந்து இனி பப்ளிக் மத்தியில் வீட்டுக்கு வெளியே வரும்போது அதை மறைக்கக்கூடாது, ஒரு சில செக்யூரிட்டி கன்சர்னுக்காகன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க. இது முதல் நாடுன்ற அனௌன்ஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமுச்சல். நன்றி, வணக்கம்.